ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அடா 247 தமிழ் சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது எஸ்பிஐ பிஓக்கு ஓகேங்களா. ஸோ எஸ்பிஐ பிஓக்கான பர்சன்டேஜ் அப்படின்ற டாப்பிக்கில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இந்த பர்சன்டேஜ் அப்படின்றது வந்துட்டு எங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் சம்மில் டெஃபினட்டாக ஒரு கொஸ்டின் வந்துடும் ஓகேவா. ஸோ அது போக வேறு எங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும். டிஐ மாதிரியான டாபிக்ஸை பர்சன்டேஜ் ஓரியன்டாக தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ அது சால்வ் பண்ணணும் அப்படின்னா பர்சன்டேஜ் அண்ட் ரேசியோஸ் இந்த மாதிரி டாபிக்லாம் டெஃபினட்டாக நமக்கு ஈஸியாக சால்வ் பண்ண ஷார்ட்கட்ஸ் மெத்தட்ஸ்லாம் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும் ஓகேங்களா. சரி ஓகே, நம்ம எஸ்பிஐ பிஓ கேட்டகரிக்கான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஒரு ஓரியன்டாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. ஸோ எப்படி ஈஸியாக நம்மளால அப்ரோச் பண்ணணும், ஸோ அதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. சரி ஓகே, நம்மளுடைய அடா 247 தமிழ் சேனலில் எஸ்பிஐ பிஓக்கான பிலிமினரி பேட்சுக்கான பேட்சஸ் போயிட்டு இருக்குது ஓகேங்களா. ஸோ ஜூலை 29th வந்து நெக்ஸ்ட் பேட்ச் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ அதனுடைய அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்குது. ஸோ டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்றவங்க ada247.com உள்ள போனீங்கனாலும் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்டிவ்ல லிங்க் கொடுத்துருக்கோம், டீட்டெயில்ஸாக செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்டுக்காக லட்சியம் பேட்ச் ஓகேங்களா. ஸோ லட்சியம் டிஎன்பிசி 2020-21 பிலிமினரிக்கான பேட்சஸ் ஓகேங்களா. குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A பிலிமினரிக்கான பேட்சஸ் கம்மிங் 30th இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஓகேங்களா. ஸோ அதனோட டீட்டெயில்ஸும் கீழே கொடுத்துருக்கோம். அப்படி இல்லை அப்படின்னா ada247.com உள்ள போனீங்கன்னா கிடைக்கும். நம்ம ada247.comல வந்துட்டு ஸோ 72% வரைக்கும் ஆஃபர் அண்ட் எக்ஸ்ட்ரா 2 months வேலிடிட்டியோட நமக்கு ஸோ ஆஃபர் போயிட்டு இருக்குது. ஸோ ஆஃபர் எப்படி வாங்கணும் அப்படின்னா ஸோ டோன்ட் ஃபர்கெட் கோட் போட்டால் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த June 70 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னா நார்மல் ப்ளே வாங்குவீங்க. ஸோ தயவு செஞ்சு நார்மல் பே இல்லாமல் கோடை யூஸ் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ கோட் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம் ஓகேங்களா. அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க. A man scored 110 runs which is included 3 boundaries and 8 sixes அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, அப்போ என்ன பண்ணலாம். ஓகே, ஓவராலாக கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஹிஸ் டோட்டல் ஸ்கோர்டு did he make by run between the wicket ஓகேங்களா. அப்போ அவர் மேக் பண்ண ரன்னு, அதாவது இந்த பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸஸ் எல்லாம் கழிச்சு விட்டுட்டா பேலன்ஸ் இருக்க ரன் அவருடைய ஓவரால் ரன்னில் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றத அவங்க கேட்குறாங்க கரெக்டாக. அப்போ என்ன பண்ணலாம் நம்ம வந்துட்டு ஓவராலாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ரன் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். எப்படி டோட்டலாக 3 சிக்ஸஸ் ஒரு 3 பவுண்டரிஸ் அடிச்சிருக்காரு. அப்போது டோட்டலாக வந்துட்டு எத்தனை ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 12 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காரு, 8 சிக்ஸஸ் வந்து அடிச்சிருக்காரு. அப்போ 8 6 6 8 48. அப்போ டோட்டலாக இதில் மட்டுமே அவருடைய ஸ்கோர் எவ்வளோ, எனக்கு டோட்டலாக 60 ரன்ஸை ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ ரன்னை தான் அவர் வந்து ரன்னில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, அடிச்சு இது பண்ணியிருக்காரு. டோட்டலாக 50 ரன்ஸை மட்டும்தான் ஓடி எடுத்திருக்காரு. அப்போது எனக்கு இந்த 50 டிவைடட் பை 110 ஆனால் ஓவரால் ஸ்கோரில் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. இன்ட்டு 100 போட்டால் எனக்கு வேல்யூ கிடைச்சிருமா. ஸோ 100க்கு நானே இங்கே கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ அப்போ எனக்கு இந்த 500 அப்படின்னு மாறிடும். இந்த 10 கொண்டு வந்து நான் இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது சரி ஓகே 11ஆல் நான் கேன்சல் பண்ணும்போது எவ்வளோ வரும், 45 4 டைம்ஸ் 44 11 டைம்ஸில் வந்துட்டு. அண்ட் நெக்ஸ்ட் என்னதுக்கு 6 இருக்கும். 6 கொண்டு 0ல் ஆட் பண்ணும்போது 60 வரும். அப்போ 60ங்கிறது 55 5 டைம்ஸ். அப்போ 45 5 டிவைடட் பை 11. அப்போ என்னோட ஆப்ஷன் என்னது, ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி 45 5/11ங்கிறது என்னுடைய ஆன்சர். த நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா. கொஸ்டின் நம்பர் 2 ஸ்டூடெண்ட்ஸ் appear in the examination. One of them scored 9 mark more than his other. அப்போது 2 பேர் எழுதுறாங்க. ஒருத்தர் இன்னொருத்தரோட 9 மார்க் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த இன்னொருத்தர் 9 மார்க் அதிகமாக வாங்கியிருப்பார் பார்த்தீங்களா, அவருடைய ஸ்கோர் வந்து 56% கரெக்டா. அப்போ என்ன மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கிறத கண்டுபிடிச்சிடலாமா. எப்படி கண்டுபிடிக்கலாம், ஒருத்தரோட ஸ்கோரை நான் எக்ஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன், இன்னொருத்தரோட ஸ்கோரை எக்ஸ் + 9 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் ஓகேவா. சரி ஓகே, அப்போது ஓவரால் ஸ்கோர் என்னது, இது ரெண்டையும் ஆட் பண்ணால் வரக்கூடியதில் 56% தான் வந்துட்டு இவர் வாங்கியிருக்க அந்த மார்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க 2 பேருடைய மார்க்கை ஆட் பண்ணால் வரக்கூடிய மார்க்கில் 56% தான் இவர் வாங்கியிருக்காரு. அப்போ எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், எக்ஸ் + 9 டிவைடட் பை எல்லா மார்க்கையும் எக்ஸ் + 9 இன்ட்டு 100 சால்வ் பண்ணால் 56% வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா. எப்படி கண்டுபிடிக்கலாம், இதை டோட்டலாக கொண்டு போய் இந்த சைடு நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அண்ட் இந்த 100 இதோட வந்து மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ 100 இன்ட்டு எக்ஸ் எனக்கு எவ்வளோ கிடைக்கும், 100x அப்படின்னு கிடைக்குமா. அந்த நெக்ஸ்ட் ஒன் 900 9ஓட மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் ஒரு 900
நெக்ஸ்ட் வந்து 56ஆல் இதை மல்டிப்ளை பண்ணும் 56 இது ஒரு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் அப்படின்றது எனக்கு ரெண்டும் சேர்ந்து 2x எனக்கு மாறிடும். அப்போ 2x இன்ட்டு 56 எவ்வளோ 112x. ரெண்டாவது 9 இன்ட்டு 56 இது ப்ளஸில் போயிடும் அண்ட் 56 இன்ட்டு 9 அப்படியே வச்சுக்கிறேன், மல்டிப்ளை பண்ணல. ஓகேவா? சரி ஓகே, இதை சால்வ் பண்ணால் எப்படி வரும் 100 மைனஸ் 112ங்கிறது எனக்கு 12x கரெக்டா ஈக்குவல் டு 900 இந்த பக்கம் வந்துடும். ஸோ 900 மாற்றணும். அப்போ எனக்கு என்ன வரும் 900 பாசிட்டிவில் இருக்கும். இந்த 56 இன்ட்டு 9 இந்த பக்கம் கொண்டு வர போகிறேன். அப்போது மைனஸ் 56 இன்ட்டு 9. அப்போ இந்த 12ஆல் டிவைட் பண்ணணுமா? ஸோ 12ஆல் டிவைட் பண்ணால் எப்படி பண்ணலாம் நம்ம வந்துட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 56 இன்ட்டு ஒரு 9 அண்ட் இன்னொரு வேல்யூ என்னது 900. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் இடம் சின்னமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ 900 இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் வரக்கூடிய வேல்யூக்கு டிவைடட் பை 12. இந்த 12ஆல் நான் ஃபஸ்ட்டு இதையும் கேன்சல் பண்ணணும், இதையும் கேன்சல் பண்ணணும். சப்ராக்ஷனில் இருக்குல்ல, இதை ஒரு தடவை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக நான் அப்படியே கேன்சல் பண்ணுறேன். ஓகேங்களா? 12 3 டேபிளில் பண்ணும்போது எனக்கு இது 4 டைம்ஸ். இதை பண்ணால் எனக்கு இது 300 அப்படின்னு எனக்கு வேல்யூ கிடைக்கும். இதை நான் கேன்சல் பண்ணும்போது எனக்கு இது 3 டைம்ஸாக வந்துடும். ரெண்டாவது 4 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 30 அப்படின்றது என்ன வேல்யூ எனக்கு வரும் 30ங்கிறது 7 டைம்ஸுக்கு வந்து 28. பேலன்ஸ் எனக்கு 2 20ங்கிறது ஒரு 5. அப்போ 75 மைனஸ் இந்த 56 கேன்சல் பண்ணுறேன். ஒரு டைமு 4 டைம். அப்போ 14 இன்ட்டு 3 எவ்வளோ எனக்கு 14 இன்ட்டு 3 30 ஒரு 12 42. அப்போ எனக்கு 75 மைனஸ் 42 இதுதான் என்னுடைய எக்ஸ் அப்படின்ற வேல்யூ. சப்ராக்ட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் எனக்கு 75 மைனஸ் 42 பண்ணால் எனக்கு ஒரு 33 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். அப்போ எக்ஸுங்கிறது 33 அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 9 எவ்வளோ 42. அப்போ என்னுடைய ஆன்சர் என்னது ஆப்ஷன் சி. ஓகேங்களா? 43 42 33. ஓகேங்களா? அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 3 என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு a person savings save 6% of the income 2 years later his income will be increased 15% but the value of the saving remaining same. ஸோ ஹைக் ஆஃப் தி எக்ஸ்பெண்டிச்சர் என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் வந்துட்டு அவருடைய எக்ஸ்பெண்டிச்சரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு, அதனால அவருடைய சேவிங்ஸ் பெருசாக அவருக்கு ஒன்றும் மிச்சமாகலை அப்படின்றதுனால என்ன சொல்கிறாங்க, எப்படி சால்வ் பண்ணலாம்? அப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருடைய இன்கம்மை முன்னாடி நான் 100 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இது அவருக்கான இன்கம். அப்போ அவருடைய சேவிங்ஸ் என்னவா இருந்திருக்கு 6 ரூபீஸாக இருந்திருக்கு. கரெக்டாக? இது எல்லாமே ருபீஸில் சொல்கிறேன். ஓகேங்களா? ருபீஸில் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணும்போது 100 ரூபா, அதில் 6 ரூபாய் சேவ் பண்ணுறாரு. அப்போ அவருக்கான எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி இருந்திருக்கு 94 ரூபாயாக இருந்திருக்குது. ரெண்டாவது 2 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கான இன்கம் எவ்வளோ வந்திருக்கு 115 ரூபா. எப்படி 15% இன்க்ரீஸ் ஆகுது ஓவரால் இன்கம்ல. அப்போ 15 ருபீஸ். அப்பையும் அவருடைய சேவிங் 6 ருபீஸ். அப்போது அவருடைய எக்ஸ்பெண்டிச்சர் என்னது 109. 115 மைனஸ் 6 109. அப்போது அவருடைய இன்கம் 15% இன்க்ரீஸாக இருக்குது. அவருடைய எக்ஸ்பெண்டிச்சரும் இன்க்ரீஸாக இருக்குது, பட் சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகலை. அப்போது எவ்வளோ இன்க்ரீஸாக இருக்குது அவருடைய எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 94 ரூபாயிலேருந்து 109 ரூபா. எவ்வளோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 15. கரெக்டாக? 94லேருந்து 109 15 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கரெக்டாக? அப்போ இந்த 15 ரூபாவை எதோட கம்பேர் பண்ணணும், இந்த 94ஆல் கம்பேர் பண்ணி வேல்யூ எடுக்கணும். அப்போ 15 டிவைடட் பை 94 இன்ட்டு 100 போட்டால் எனக்கு வரக்கூடிய வேல்யூ தான் அவருடைய இன்க்ரீசிங் பர்சன்டேஜ். ஓகே, கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக இது ஒரு 95 அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அப்ராக்சிமேட்டாக அவங்க கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எக்ஸாக்ட் வேல்யூ வரப்போகிறது கிடையாது. ஸோ அப்ராக்சிமேட் வேல்யூ தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது இதை வந்து நான் ஒரு 95ன்னு வச்சு பண்ணும்போது இது 19 தடவைக்கு, இது வந்து 20 தடவைக்கு. 20ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 300 டிவைடட் பை ஒரு 19 அப்படின்னு கிடைக்கும். இதை 19 கண்பது ஒரு தடவைக்கு, மீதி 11 110. 110 என்ன கிடைக்கும் ஒரு 15. 5 தடவைக்கு வந்து 85, ஒரு 6 தடவைக்கு அப்ராக்சிமேட்டாக வருது. ஓகேவா? 6 டைம்ஸு என்னோட இதில் வந்து என்ன கிடைக்குது 16 இருக்குது, 15 கிடையாது 16 இருக்குது, பட் 17 18 எதுவுமே இல்லை. அப்போ அப்ராக்சிமேட்டாக என்ன வேல்யூ வரும் எனக்கு டெஃபினட்டாக 16% என்னுடைய ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா? அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 4. மிக்சர் ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர். ஓகேங்களா? அதில் வாட்டர் மட்டும் எவ்வளோ இருக்குது வெயிட்டேஜ் வந்துட்டு 75% அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஓவரால் கண்டனுடைய வெயிட் சொல்லியிருக்காங்களா. ரெண்டாவது இஃப் இஸ் 60 கிராம் ஆஃப் மிக்சர்ஸில் வந்து 15 கிராம் ஆஃப் வாட்டரை வந்து ஆட் பண்ணுறாங்க. அப்போது இங்கே எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, எனக்கு ஓவராலாக டோட்டலாக வந்துட்டு என்கிட்ட 60 கிராம்ஸ் வந்துட்டு கண்டென்ட் இருக்குது. அதை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணலாம். என்னென்னு சொல்லிட்டு ஒன்று வந்து மில்க்கு,
the another one என்னது வாட்டர். சரி ஓகே, இப்போ மில்க் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது எனக்கு 25%, வாட்டர் எவ்வளோ இருக்குது 75%. ஸோ இதில் பண்ணும்போது 1/4 60 கிராமில் 1/4 எவ்வளோ 15 கிராம்ஸு. அதே மாதிரி இங்கே வாட்டர் எவ்வளோ எனக்கு பேலன்ஸ் 45 கிராம்ஸு. கரெக்டாக? இப்போ அடிஷ்னலாக எவ்வளோ ஆட் பண்ண போகிறாங்க, ஒரு 15 கிராம்ஸ் ஆஃப் வாட்டரை ஆட் பண்ணுறாங்க. 15 கிராம் ஆஃப் வாட்டரை நான் ஆட் பண்ணும்போது எவ்வளோ கிராம் 60 கிராம் ஆஃப் வாட்டர் வந்து எனக்கு வருது. அண்ட் ஓவரால் கண்டென்ட் எவ்வளோவா மாறிடுது, ஓவரால் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா 60லேருந்து 75 கிராமாக எனக்கு மாறிடுது. இப்போ எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ 60 டிவைடட் பை 75 இன்ட்டு 100 போட்டால் எனக்கு ஓவரால் வேல்யூஸ் கிடச்சிருமா? இது எத்தனை தடவைக்கு 25ல் 3 தடவைக்கு, இது 4 தடவைக்கு. இது 3ஆல் இதை கேன்சல் பண்ணால் எனக்கு 3ஆல் 2 தடவைக்கு. ஓகேவா? 2 இன்ட்டு 4 எனக்கு 2 இன்ட்டு 4 எவ்வளோ வரும் எனக்கு? சாரி, இது வந்து 20ஆ? எஸ் ஓகே, 20 இன்ட்டு 4 எனக்கு எவ்வளோ ஈக்குவல் டு 80%. ஓகேங்களா? 80% ஆஃப் வேல்யூ ஆஃப் ஆப்ஷன் என்னது எனக்கு? ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ 80%. நெக்ஸ்ட் விஷயம் இல்லாமா? கொஸ்டின் நம்பர் 5. எஸ் மிஸ்டர் ஆதித் ஏஜ் இஸ் 120 ஆஃப் ஹிஸ் ஒய்ஃப் சுனித். தே ஹாவ் 2 children. அப்போது மொத்தம் அந்த ஃபேமிலியில் எத்தனை பேர்? மொத்தம் 4 பேர் அந்த ஃபேமிலியில் இருக்காங்க. அண்ட் ஆவரேஜ் ஃபேமிலி ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து 20 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டல் ஏஜ் எல்லாருடைய ஏஜையும் சம் ஆஃப் த ஏஜ் என்னவாக இருக்கும்? சம் ஆஃப் த 4 பர்சன்ஸ் பண்ணால் எனக்கு 18 வருமா? 20 இன்ட்டு அண்ட் சுனித்தோட ஏஜ் வந்து சுனிதாவோட ஏஜ் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 25 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ 25ங்கிறது எனக்கு 100%. அதில் 120 நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா அதுதான் ஆதித்யாவோட ஏஜ். அப்போ எனக்கு இது வந்து எத்தனை டைம்ஸ் வரும்? எனக்கு 5 டைம்ஸ் 20ஆல் பண்ணலாம், இது 6 டைம்ஸ். கரெக்டாக? இது 5ஆல் அடித்தா எனக்கு 5 5 30. அப்போ எனக்கு வேல்யூ என்னது? எனக்கு 30ங்கிறது யாரோட ஏஜ் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு ஆதித்யாவோட ஏஜ் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அப்போது இப்போ 2 பர்சனோட ஏஜ் எனக்கு தெரியும். 30ங்கிறது ஹஸ்பண்டோடது, ஒய்ஃபோடது ஒரு 25. ரெண்டையும் நான் ஆட் பண்ணால் எனக்கு எவ்வளோ கிடைக்கிது? 55. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 80ல் எனக்கு 55 போச்சு அப்படின்னா எனக்கு என்ன இருக்குது பேலன்ஸு? 25 என்கிட்ட பேலன்ஸ் இருக்குது. அந்த 25ங்கிறது சைல்டோட ஏஜ். அப்போ ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் போத் சைல்டு கேட்டுருக்காங்களா? ஆவரேஜ் என்னது? டிவைடட் பை 2 போட்டால் எனக்கு வரக்கூடிய வேல்யூ அப்போ என்ன வரும்? 12.5. ஓகேங்களா? 12.5ங்கிறது ஆவரேஜ் ஏஜ். அப்போ ஆப்ஷன் என்னது எனக்கு? ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி எனக்கு வரும். த நெக்ஸ்ட் கொஸ்டின் எல்லாம் கொஸ்டின் நம்பர் 6. த ப்ரெசன்ட் பாப்புலேஷன் ஆஃப் த சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 43,350. வாட் இஸ் த பாப்புலேஷன் ஆஃப் த சிட்டி 2 years பிஃபோர்? 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு தெரிஞ்சிடும். இஃப் த பாப்புலேஷன் ரிடியூஸ்ட் அட் த 15% பெர் ஆனம், ஒவ்வொரு வருஷமும் 15% குறையுது. அப்போ இப்போ இருக்கிற இதை விட போன வருஷம் எவ்வளோ இருந்திருக்கணும்? எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ 43,350 இருக்கு. இது இப்போ இருக்கிற வேல்யூவில் 100. ஆனால் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 15% கம்மியா? அப்போ 100ல் 15 போச்சுன்னா 85 இன்ட்டு 100 போட்டால் என்ன கிடைக்கும்? லாஸ்ட் இயருடைய வேல்யூ கிடைக்கும். இந்த ஓவரால் வேல்யூ டிவைடட் பை 85. ஏன்னா அது அந்த வருஷத்துக்கான 85, அதுக்கு முன்னாடி வருஷம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இன்ட்டு ஒரு 100. கரெக்டா? நான் எப்படி கால்குலேட் பண்ணணுன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சா? அப்போ ஓவரால் வேல்யூஸ் எவ்வளோ வரும் எனக்கு? ஓவராலாக 85ஆல் கேன்சல் பண்ணிடலாமா? 85 எந்த டேபிளில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வரும்? 85ஆல் இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 85 பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 17 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 5 டேபிளில் இதை நான் 17 டைம்ஸ் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். இதை ஒரு 100 வந்து 20 டைம்ஸாக மாற்றிடுறேன். அதே மாதிரி இந்த இதை ஒரு 17 டைம்ஸ், இதை ஒரு 20 டைம்ஸாக மாற்றிடுறேன். ஓகேங்களா? இப்போ 17 டேபிளால் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 17 டேபிளால் கேல்குலேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 17 34 2 தடவைக்கு வரும். கரெக்டாக? 34. பேலன்ஸ் என்னது? 93. 93 எத்தனை தடவைக்கு வரும்? 5 தடவைக்கு. கரெக்டாக? பேலன்ஸ் எவ்வளோ வரும்? 93ல் வந்துட்டு 85. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது நமக்கு? 88 5 85. அப்போ அது ஒரு 5 தடவைக்கு. அப்போ ஓவராலாக இந்த டேபிளால் கேன்சல் பண்ணும்போது 2550 அப்படின்னு இருக்கு. அப்போ இங்கே ஒரு 17 இருக்கா? இதால் நான் மறுபடியும் ஒரு கேன்சல் பண்ணுறேன். 17 34. அப்போ எனக்கு இது 25 ஒரு தடவை தான் வரும். பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? இங்கிட்ட ஒரு 3, அங்கிட்ட ஒரு 5 8 85ங்கிறது எனக்கு 5 தடவைக்கு. கரெக்டு? 150. 150 இன்ட்டு 2 2 400. கரெக்டாக? 150 இன்ட்டு 400 போட்டேன்னா எனக்கு வரக்கூடிய வேல்யூ தான் என்னது? இது என்னுடைய 2 years பிஃபோராக இருந்த வேல்யூ. 15 இன்ட்டு 4
600 ப்ளஸ் ஒரு 2 சைவர், அப்போ என்னது 6000, சாரி 60,000ங்கிறது என்னுடைய ஆன்சர். ஆன்சர் என்ன எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ 60,000 எப்படி கேன்சல் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சா? இப்போ இருக்கிற வேல்யூ 100%. போன வருஷம் இருந்த வேல்யூவோட இப்போ நம்ம கம்பேர் பண்ணும்போது 85% தான் நம்ம கிட்ட இருக்குது அப்படின்னா the value divided by 85 போட்டிங்க அப்படின்னா வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? the next question, shopkeeper marks the goods 60% above the cost price. சரி ஓகே, அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்னென்னு எடுத்துக்கலாம்? 100 ரூபாய். 100 ரூபாய் காஸ்ட் ப்ரைஸ்ன்னு நான் வைக்கிறேன். அண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்னது? 160 ரூபா. 60% அதிகமாக வைக்கிறாங்க, 160 ரூபா. அண்ட் கேவ் டிஸ்கவுண்ட் 25%. அப்போ 25% டிஸ்கவுண்ட் எதுலேருந்து கொடுப்பாங்க? காஸ்ட் ப்ரைஸில் இருந்தால் மார்க்கெட் ப்ரைஸில் இருந்தால் மார்க்கெட் ப்ரைஸில் இருந்தால் நம்ம கொடுக்கணும். கரெக்டாக? அப்போ என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு நான் என்ன பண்ணுறேன், காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபா வச்சுக்கிறேன். அண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு 60 ரூபா, 60% அதிகமாக வைக்கும்போது 160 ரூபா அப்படின்னு நான் வைக்கிறேன். டிஸ்கவுண்ட் எவ்வளோ? எனக்கு டிஸ்கவுண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க? 25%. 25%ங்கிறது என்னது? 1/4 ஆஃப் த அமௌண்ட். 1/4 ஆஃப் த அமௌண்ட் 160ல் 1/4 எவ்வளோ? 40 ரூபா. கரெக்டாக? நானாங்க 16. அப்போது இதுலேருந்து ஒரு 40 ரூபா ரிடியூஸ் பண்ணால் எனக்கு 120 ரூபா செல்லிங் ப்ரைஸ். ஒன்று கரெக்டாக 120 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. ரெண்டாவது என்ன பண்ணுறாரு? ஹி குட்ஸ் 80% above the cost price. அப்போ என்ன பண்ணுறாங்க? ரெண்டாவது அதே 100 ரூபாய்க்கு இருக்க அந்த அதே சேம் பொருளை மார்க்கெட் ப்ரைஸ் 2 வந்து என்ன பண்ணுறாரு? 80% அதிகமாக வைக்கிறாரு. அப்போ என்ன? 180 ரூபா மார்க்கெட் ப்ரைஸ் வைக்கிறாரு. அப்போ அவருடைய டிஸ்கவுண்ட் எவ்வளவா இருக்குது? 20% இருக்குது. 20% குறைக்கும் போது என்னது? 18, 36 ரூபா. அப்போ 36 ரூபா குறைக்கும் போது அவருடைய செல்லிங் ப்ரைஸ் 2 என்னவா இருக்கும்? 36னா 30 போச்சு அப்படின்னா 150, 144. கரெக்டா? சரி ஓகே. த ப்ராஃபிட் ஏர்ன் இயர்லி. முன்னாடி இருந்ததை விட இப்போ வாங்கினது எவ்வளோ அதிகமாக பர்சன்டேஜில் கேட்குறாங்க. ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்? அப்போ எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? இது ரெண்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் எடுத்துகிட்டு வேல்யூஸ் எடுத்து கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ எவ்வளோ அவருடைய லாபம் பார்த்தீங்க அப்படின்னா 44 ரூபா. இப்போ வந்திருக்க லாபம், முன்னாடி அவருக்கு கொடுத்த லாபம் எவ்வளோ? 20 ரூபா. அதோட கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கண்டுபிடிக்கணுமா? ஸோ 20க்கு இதை நான் கேன்சல் பண்ணிடுறேன். 2ஆல் பண்ணும்போது இது எனக்கு 22 தடவைக்கு. கரெக்டாக? 22 × 10 220. அப்போ 220% அவருக்கு லாபம் கிடைச்சிருக்குது. அப்போ ஆப்ஷன் என்னது எனக்கு? ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 220%. ஓகேங்களா? ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் நம்பர் 8. The market price of the radio set 480 rupees. Market price 480 ரூபா. The shopkeeper allows the discount 10% and gain 8%. 10% டிஸ்கவுண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா கூட அவருக்கு ஒரு 8% அவருக்கு லாபம் கிடைச்சிருக்கு. இஃப் நோ டிஸ்கவுண்ட் தட் இஸ் அலோட் த கெயின் பர்சன்டேஜ் வில் பி. ஓகேங்களா? அப்போ என்ன கெயின் அவருக்கு கிடைக்கும் அதை பர்சன்டேஜில் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே. அப்போது என்ன சொல்கிறாங்க? எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு தெரியாது. கரெக்டாக? மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ? எனக்கு 480. சரி ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? அதுலேருந்து ஒரு டிஸ்கவுண்ட்டாக வந்துட்டு எனக்கு ஒரு 10%. சரி, டிஸ்கவுண்ட். ஓகேங்களா? டிஸ்கவுண்ட் ஒரு 10%. கரெக்டாக? 480ல் 10% எவ்வளோ? 48 ரூபா போயிடும். அப்போ எவ்வளோக்கு விற்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது 40 போச்சு அப்படின்னா டோட்டலாக 50 ரூபா குறையுது. அப்போ 432 ரூபாய்க்கு அந்த பொருளை விற்கிறார். இந்த 432ங்கிறது 108%. ஏன்? 8% அதிகமாக இருக்குது அவருக்கு வாங்கினதை விட. அப்போது இன்ட்டு 100ன்னு போட்டால் இந்த 100ங்கிறது என்னது? எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு கிடைச்சிடும். கரெக்டாக? இப்போ காஸ்ட் ப்ரைஸ் எனக்கு வந்துடும். 108 எத்தனை தடவைக்கு? 4 தடவைக்கு. இது 32. அப்போ 4 × 100 400. அப்போ காஸ்ட் ப்ரைஸுங்கிறது என்னது? இங்கே எனக்கு 400ன்னு நான் கண்டுபிடிச்சாச்சு. கரெக்டாக? சரி ஓகே. இப்போ எந்த ஒரு டிஸ்கவுண்ட்டுமே அவர் கொடுக்கல அப்படின்னா எவ்வளோ லாபம் கிடைக்கும்? 480 ரூபா. 80 ரூபா லாபம் கிடைச்சிருக்கும். 80 ரூபாங்கிறது எவ்வளோ லாபம் அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் அவருடைய காஸ்ட் ப்ரைஸில் வந்து கம்பேர் பண்ணும்போது 20% வருமா? 10%. இதில் வந்து 10%, 40. அப்போ 20%ங்கிறது எனக்கு 80 ரூபா. அப்போ 20% அவருக்கு லாபம் கிடைச்சிருக்கு. அப்புறம் ஆப்ஷன் என்னது? எனக்கு ஆப்ஷன் டி 20%. ஓகேங்களா? The next question போகலாம். கொஸ்டின் நம்பர் 9. ராகுல் வாங்க் 2 cycles for the total sum 1500. ஓகேங்களா? ரெண்டையும் சேர்த்து 1500 ரூபாய்க்கு வாங்குறாரு. தனித்தனியாக எவ்வளோ வாங்கியிருக்கான்னு தெரியல. He sold one cycle 20% of the loss and other cycle 20% of gain. ஒன்று என்ன பண்ணுறாரு அப்படின்னா 20% நட்டத்தில் வைக்கிறாரு, இன்னொன்று 20% லாபத்தில் வைக்கிறாரு. If the selling price of the both cycle is same,
ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ். ரெண்டுக்குமான காஸ்ட் ப்ரைஸை கேட்குறாங்க. சரி ஓகே, எப்படி சால்வ் பண்ணலாம்? நமக்கு ரெண்டும் வித்த விலைங்கிறது ஒன்று. அப்போ என்ன பண்ணலாம்? ஒன்று எக்ஸ் அப்படின்ற பணத்துக்கு முதல்ல வாங்குறாரு, கரெக்டாக? எக்ஸுங்கிற பணத்துக்கு வாங்குறாரு. அதை வந்து அந்த வாங்கினதை 100% எடுத்துட்டு 80%, ஓகேங்களா, நட்டத்தில் விற்கிறாரு. 80% விற்கிறாரு. அப்படி விற்கும்போது வரக்கூடிய செல்லிங் ப்ரைஸும் இன்னொன்று என்னது, இந்த 1500லேருந்து இந்த எக்ஸை கழிச்சிட்டோம் அப்படின்னா இன்னொரு சைக்கிளோட விலை கிடைக்குமா? அப்போ 1500 மைனஸ் எக்ஸா டிவைடட் பை 100. ஏன் இது 100%. இதை என்ன பண்ணுறாரு? லாபத்துக்கு விற்கிறார், 20% லாபம். அப்போ 120. இது ரெண்டுக்குமான செல்லிங்கிறது ஈக்குவல் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ என்ன பண்ணலாம்? இந்த 80ங்கிறது எனக்கு 20ஆல் 4 டைம்ஸ், இது எனக்கு 6 டைம்ஸு, கரெக்டாக? இதை நான் கேன்சல் பண்ணிடலாமா? இதை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். சரி ஓகே. சரி ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? நமக்கு டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 6 இருக்கா? அப்போ என்ன பண்ணலாம்? இது 4x. இந்த பக்கம் வரும்போது எனக்கு 1500 இன்ட்டு 6 அப்படின்னு வரும். இந்த வேல்யூ மைனஸ் 6x. 6xலாம் இதை சப்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த பக்கம் வரும், சாரி சப்ராக்ஷனில் இருக்குது, இந்த பக்கம் வரும்போது அடிஷன் ஆகும். அப்போ எனக்கு இது ஓவரால் 10x ஈக்குவல் டு 1500 இன்ட்டு 6 அப்படின்னு வருமா? 1500 இன்ட்டு 6 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும், ஓகேங்களா? அப்போ 10ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 150 இன்ட்டு 6. 150 இன்ட்டு 6ங்கிறது என்னது? எனக்கு 600 ப்ளஸ் ஒரு 300, டோட்டலாக 900. 900ங்கிறது ஒரு சைக்கிளோட ப்ரைஸ். அப்போ 1500 மைனஸ் 900 என்னது? இன்னொரு சைக்கிளோட ப்ரைஸ் எனக்கு கிடைக்கும் 600. அப்போ ரெண்டுக்குமான வேல்யூ என்னது? 900 அண்ட் 600. அப்போ என்னுடைய ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் டி 600 அண்ட் 900, ஓகேங்களா? ஸோ எப்படி கிடைச்சதுன்னு தெரிஞ்சிருச்சா? த நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 10. எஸ், கொஸ்டின் நம்பர் 10 நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இன் an election candidate got 55% of the valid vote. மொத்த வேலிட் ஓட்டில் 55% அவர் வாங்கியிருக்காரு. 2% of votes were declared invalid, ஓகேங்களா? 2%. அப்போ மொத்த ஓட்டு தெரிஞ்சு அப்படின்னா அதில் ஒரு 2% நம்ம கழிச்சுட்ருலாம். சரி ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் votes இஸ் 1,04,000. மொத்த வேல்யூ 1,04,000. அதில் 1% எவ்வளோ? எனக்கு 1040. 2% 2080. அப்போ 1,04,000ல் 2080 ஓட்டு போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ ஓட்டு இருக்கும்? அந்த 1,00,000 அப்படியே மிச்சம் வச்சுருங்க. 4000ல் 2080 போகணும். 2000 போச்சு அப்படின்னாவே ஒரு 2000 தான் பேலன்ஸு. ஒரு 80 ஓட்டு அதுலேருந்து கழிச்சோம் அப்படின்னா 1920 ஓட்டு, கரெக்டாக? 2000ல் 80 போச்சு அப்படின்னா 1920. அப்போ 1,1920 ஓட்டு, கரெக்டாக? இந்த இடத்துல இருந்து எனக்கு கிடச்சிருக்கு. இதுலேருந்து ஒரு 2% ஆஃப் ஓட்டை வந்து நான் ரிடியூஸ் பண்ணிட்டேன். அப்படி பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? 1,0,0920 அப்படின்ற ஓட்டு எனக்கு வேலிட் ஓட்டாக இருக்குது, கரெக்டாக? ஸோ வேலிட் ஓட்டு, இந்த வேலிட் ஓட்டில் 55% வந்து அவர் வாங்கியிருக்காரு. யார்? ஜெயிச்ச கேண்டிடேட். அவர் ஜெயிச்ச கேண்டிடேட்டான்னு தெரில, பட் அவங்க சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன எப்படி நம்ம கேன்சல் பண்ணலாம்? என்னுடைய வேலிட் ஓட்டு எனக்கு இப்போது தெரிஞ்சிருச்சு. ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா 1,10,920 அப்படின்றது என்னுடைய வேலிட் ஓட்டு. வாங்கியிருக்க பேலன்ஸ் என்னது? 55. இவர் மட்டும் வாங்கியிருக்காரு. இவர் தவிர மற்றவங்களாம் வாங்கியிருக்குது ஒரு 45%. ரெண்டு சேர்த்தா தான் 100%, கரெக்டாக? வேலிட் ஓட்டில் 100% இப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். அப்போ இது என்னது? 11:9ங்கிற ரேஷியோ. அப்போ டிவைடட் பை 20 இன்ட்டு 11 போட்டால் எனக்கு இந்த 55% வாங்கினவருடைய ஓட் வேல்யூ கிடைச்சிருமா? ஸோ இதை நான் கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? எனக்கு 10ன்றது 5 தடவைக்கு அண்ட் பேலன்ஸ் 0. 19 அப்படின்றது 18 9 தடவைக்கு, பேலன்ஸ் 1 6 தடவைக்கு. அப்போ 5096. 11ஆல் மல்டிப்ளை பண்ணால் இன்னொரு 5096 நான் இங்கே ஆட் பண்ணிக்கலாமா? இப்போ 6 5 பேலன்ஸ் 1 0 பேலன்ஸ் 1 6 5 டோட்டல் என்னது? 56056. என்னோட வேல்யூ எங்கே இருக்குது? 56056. வேல்யூஸை கண்டுபிடிக்கிறது பெருசு இல்லை, அவசரத்தில் கரெக்டாக வேல்யூவை பார்த்து கிளிக் பண்ணணும், ஓகேங்களா? நம்ம நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான். எக்ஸாமில் அவசரமாக கால்குலேட் பண்ணிவிட்டு 56 அப்படின்னு எங்கேயாவது கண்ணுக்கு தெரியும், டக்குன்னு 0வா அது 5வாங்கிறது ஒரு குழப்பத்தில் மாற்றி கிளிக் பண்ணிடுவோம், ஓகேங்களா? ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக கிளிக் பண்ணணும், ஓகேங்களா? த நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 11. கொஸ்டின் நம்பர் 11 என்ன கொடுத்துருக்காங்க? மிஸ்டர் கோசி பர்ச்சேஸ் ரைட் வாட்சஸ், ஓகேங்களா? ரிஸ்ட் வாட்ச் வாங்கியிருக்காங்க ஒர்த் ₹60,000. டோட்டலாக 60,000 ரூபாய்க்கு வந்து அவர் வாங்கியிருக்காரு. மொத்தம் எவ்வளோ வாங்கியிருக்காருலாம் தெரியல. ஹி சோல்டு 1/3 ஆஃப் தம் ப்ராஃபிட் 30%. அப்போ டோட்டலாக வந்துட்டு
60,000ல் 1/3 எவ்வளோ எனக்கு 20,000. கரெக்டா? 1/3 வந்து 20,000. இன்னொன்று என்ன பண்ணுறாரு, 1/3 ஆஃப் த இஸ் ப்ராஃபிட் 20%. அப்போ ரெண்டாவது ஒரு 1/3 இருக்குது. அப்போ ரெண்டாவது ஒரு 1/3 வந்துட்டு 20,000. மூணாவது ஒரு 1/3 20,000. மூணாக நான் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிறேன். சரி, ஓகே. இந்த 20,000க்கு வாங்கினதை வச்சு அவர் என்ன பண்ணுறாரு, 30% ப்ராஃபிட் போகிறாரு. 30% எவ்வளோ, இதில் வந்து 10% எவ்வளோ, ஒரு சைவரை நம்ம கட் பண்ணால், இந்த சைவரை நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னா 10% 2,000. அப்போ 30% என்னது எனக்கு 9,000. கரெக்டா? சரி, 23 6 6,000 ரூபாய். அப்போ 26,000 ரூபாய்க்கு வித்தால் 30% லாபம். ஒன்று. ரெண்டாவது, இந்த கணக்குக்கு 20% ப்ராஃபிட் பார்த்துருக்காரு. 20% ப்ராஃபிட்னா 10% எவ்வளோ, 2,000. 20% 4,000. அப்போ எனக்கு 24,000க்கு இந்த பொருளை விற்றுருக்காரு. மூணாவது எவ்வளோ எனக்கு 5% ஆஃப் லாஸ். கரெக்டா? 5% லாஸ். 5% எவ்வளோ, 1% அப்படின்றது 2 சைவரை கட் பண்ணிடலாம், 200. அப்போ 5ங்கிறது 1000. 1000 ரூபாய் வந்து சப்ராக்ட் பண்ணணும். பண்ணால் எனக்கு 19,000. கரெக்டா? அப்போ 26 + 24 கிட்டத்தட்ட 50. 50 + ஒரு 19 69. கரெக்டா? டோட்டலாக எவ்வளோக்கு வாங்கினாரு, 60,000 ரூபாய்க்கு. விற்றது 69,000 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அப்போ லாபம் எவ்வளோ இருக்குது, இந்த 9,000 கழிச்சிடலாம், 60 கழிச்சிடலாம். மொத்த அமௌண்ட்டில் 60,000ல் 9,000 லாபம் பார்த்தாருன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த 2 சைவர் இந்த 2க்கு இந்த 2வை நான் கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ 6 நான் 90ஆல் கேன்சல் பண்ணும்போது இது ஒரு டைமு, பேலன்ஸ் 3. 30ங்கிறது ஒரு 5 டைம்ஸ். அப்போ 15% அவருடைய ஓவரால் ப்ராஃபிட்டாக இருந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் என்னது எனக்கு, ஆப்ஷன் பி 15%. ஓகேங்களா? ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 12. ஜோயா earns money salary 60,000. ஓகேங்களா? மந்த்லி salary 60,000. he spent 1/5 of the annual salary. மொத்த annual salary, annual அப்படின்ற போது நான் பின்னாடி அதை 12ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போயே நான் மல்டிப்ளை பண்ணல, என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்துட்டு பின்னாடி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1/5 ஆஃப் த salary. அப்போ 60,000ல் 1/5 எவ்வளோ போகும், 12,000. கரெக்டாக? 12,000 வந்துட்டு அவருடைய ஃபுட்டுக்காண்டி செலவு பண்ணுறாரு மாசத்துல. அண்ட் 2/5 ஆஃப் தி ஹவுஸ் ரெண்ட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி பில். 2/5 எவ்வளோ, 24,000 ரூபாய். கரெக்டு தானே? 2/5 1/5 12,000 அப்படின்னா 2/5 வந்து 24,000. அப்போ எனக்கு டோட்டல் வேல்யூ எவ்வளோ போயிடுச்சு, 3/5 36,000 ரூபாய் எனக்கு போயிடுச்சு. பேலன்ஸ் கையில் எவ்வளோ இருக்குது, 36. 60ல் 36 போச்சுன்னா 24. 24,000 ஒரு கைக்கு நிற்கிது ஒரு வருஷத்தில். அப்போ எவ்வளோ வரும், இன்ட்டு 12. 24 × 12 போட்டால் எனக்கு வேல்யூ கிடைக்கும். 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2,40,000 ரூபா. 2,40,000 ப்ளஸ் ஒரு 48,000 எவ்வளோ கிடைக்கும், 2,88,000 ரூபாய் இது வரைக்கும் அவருக்கான மிச்சம் அவர் கையில் இருக்கும். அதை கொண்டு போய் என்ன பண்ணுறாராமா, ப்ரொவைட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் 16 2/3. அதாவது 16.66% வந்து இன்ட்ரெஸ்ட்டில் கொண்டு போய் போகிறாரு 2 வருஷத்துக்கு. அப்போ அவருக்கான இன்கம் எவ்வளோ கிடைச்சிருக்கும் கேட்குறாங்க. வெரி சிம்பிள். யோசிச்சு பாருங்களேன், இருக்கிற ஆப்ஷன்லேயே வந்து பாருங்கள், அவர் 2 வருஷத்தில் சம்பாதிச்ச பணம், சேர்த்து வச்ச பணம் மட்டுமே அவருக்கு ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ கிடச்சிருக்குது, 2,88,000. கரெக்டாக? 2,88,000 ரூபாய் வந்துட்டு அவர் சேமித்து வச்சுருக்காரு. அப்போ கண்டிப்பாக அது இன்ட்ரெஸ்ட்டுக்கு போட்டார் அப்படின்னா அதை விட அதிகமாக தான் அவர் கிடச்சிருக்கும். கரெக்டாக? இங்கே வரக்கூடிய அமௌண்ட்டுன்றது இந்த அமௌண்ட்டை விட ஜாஸ்தி தான் இருக்கணும். அப்போது 2,88,000 இது கண்டிப்பாக கிடையாது. அவங்க கேட்டுக்கிறது வெறும் இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் கேட்கலாம். அப்போ 960 ரூபாயும் கிடையாது. மேபி இது இருக்கலாம். இது 2,48,000 கண்டிப்பாக டெஃபினட்டாக கிடையாது. 2,44,900 அதுவும் கிடையாது. அப்போ என்ன வேல்யூ அனதர் ஒன்று இருக்கு என்கிட்ட, ஆப்ஷன் சி மட்டும்தான் இருக்குது. ஸோ கண்டுபிடிக்கணுமா அந்த வேல்யூவை, தேவையில்லை, டேரெக்டாக கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லை அதுக்கு மேலே வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 16.66 அப்படின்றது என்ன வேல்யூ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 1/6. கரெக்டா? 1/6 தானே? 1/6 அப்படின்ற வேல்யூவில் போகிற 16 இந்த வேல்யூ 1/5 1/4 1/3 1/2 அது அப் டு 10 வரைக்கும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 1/2 1/3 1/5 6 7 8 1/9 1/10 வரைக்கும் வேல்யூஸை மனப்பாடம் பண்ணால் ஈஸியாக நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதை பைக் கட் பண்ணி வச்சுக்கணும், வேறு வழியே கிடையாது. ஓகேவா? ஸோ ஈஸியாக பண்ணிடலாம். 1/2னா 50, 1/3னா 33.33 அப்படின்றது நம்ம ஈஸியாக நமக்கு ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? 1/4 25, அதுக்கப்புறம் வர 1/5 வரைக்கும் 20 வரைக்கும் கூட நல்லா ஞாபகம் இருக்கும். கரெக்டாக? அப்போ நம்ம மனப்பாடம் பண்ண 6 7 8 வந்து டெஃபினட்டாக தெரிஞ்சிடும். ஏன்னா 1/4ல் பாதி, 1/4 25, அதில் பாதி என்னது நமக்கு
12.5 அது டெஃபினட்டாக ஞாபகம் இருக்கு. அப்போ 6 7 9 இது 3 மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. ஓகேங்களா? ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 13. 2 tailors X and Y are paid total 550. ஓகேங்களா? ஒரு வாரத்துக்கு 550 ரூபா ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுக்குறாங்க எம்ப்ளாய்க்கு. இஃப் X paid 120% of the sum of paid Y. Y எவ்வளோ பே பண்ணுறாரோ அதில் 120% வந்துட்டு எக்ஸ் வந்து பே பண்ணுறாரு. ஓகேவா? சரி, 120% வந்து. அப்போது நான் என்ன பண்ணுறேன், ஒய் பே பண்ணுறாரு பார்த்தீங்களா, அதை வந்து ஏ அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஒய் பே பண்ணுற அமௌண்ட்டை ஏ அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். அப்போ அந்த ஏங்கிற அமௌண்ட்டில் 120% நம்ம கண்டுபிடிக்கணுமா? கரெக்டா? அப்போ என்ன பண்ணலாம், எனக்கு ஒய் நம்ம போடுற வேல்யூவை ஏ அப்படின்னு நான் எடுக்கிறேன். எக்ஸ் வந்து சரி ஒய் வந்து 100A கொடுக்குறாரு ப்ளஸ் ஒரு 120A வந்துட்டு யார் கொடுக்குறா, எக்ஸ் கொடுக்குறாங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது, 550 ரூபா கிடைக்குது. அப்போ ஏங்கிற வேல்யூ இங்கேருந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? கரெக்டா? அப்போ 220 ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 220A ஈக்குவல் டு 550. ஓகேங்களா? இந்த வேல்யூ ஓவரால் வேல்யூ டிவைடட் பை 100 இருக்கும். அந்த 100 இது டிவைடட் பை ஓவரால் டிவைடட் பை 100ங்கிறத நான் என்ன பண்ணியிருப்பேன், இந்த பக்கம் கொண்டு வந்து இன்டூ 100 அப்படின்னு நான் மாற்றிருப்பேன். ஓகேங்களா? அப்போ டிவைடட் பை 220 இன்டூ 100 சைவருக்கு சைவர் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்போ அது அனதர் ஒன் 550. 22 நம்ம பண்ணும்போது 11 டேபிளில் பண்ணும்போது இது 2 தடவைக்கு, இது 5 தடவைக்கு 500. அப்போ 2ஆல் பண்ணும்போது எனக்கு 250. கரெக்டா? அப்போ எவ்வளோ ஏங்கிற வேல்யூ 250. யார் ஒய் பே பண்ணுற அமௌண்ட்டு, அதுதான் அவங்க கேட்குறாங்க. ஒய் பெய்டு வீக்லி 250 rupees. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் என்ன வரும் எனக்கு, ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ 220 rupees, சாரி 250 rupees. ஓகேங்களா? த நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 4. The manufacturing an article make profit 5%. இப்போ மேனுஃபேக்சர் பண்ணுறது காஸ்ட் ப்ரைஸு, அங்கேருந்து விற்கிறாங்க. எப்போவுமே அவர் தயாரிக்கிறாரு, தயாரிப்பு விலையோட அதிகமாக தானே வச்சு விற்கணும், கரெக்டு தானே? அப்போ தானே அவருக்கு லாபம் இருக்கும். அப்போ எனக்கு இங்கே காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றத நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் அப்படின்னு நான் சொல்லி நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுக்கிறேன். அவர் வெளியே அனுப்பும்போது எவ்வளோ அனுப்புகிறாரு, 5% லாபத்துக்கு அனுப்புகிறாரு. 5% லாபம் அப்படிங்கும் போது எனக்கு என்ன கிடைக்கும், அதில் வந்து ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 ரூபாய் அப்படின்னா 105 ரூபாய். கரெக்டா? சரி, ஓகே. த ஹோல்சேல் மார்க்கெட் ப்ராஃபிட் வந்து 10%. இப்போ 105 ரூபாய்க்கு வாங்கினவர் 10%. 10னா எவ்வளோ எனக்கு 10.5, 10 ரூபா 50 பைசா லாபத்துக்கு அவர் விற்பார். அவர்கிட்ட வாங்கின ரீட்டைல் மார்க்கெட் எவ்வளோ வைப்பாங்க, 15. அதில் ஒரு 15% லாபம் வச்சு விற்பாங்க. அப்படி விற்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க, ரீட்டைல் சோல்டு 5313 rupees அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காஸ்ட் ப்ரைஸ் வெளியே போகிற ஒவ்வொன்றையும் எக்ஸ் இன்ட்டு 105 டிவைடட் பை 100. கரெக்டாக? இது ரீட்டைல் மார்க்கெட், சாரி அந்த மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் யூனிட்லேருந்து வெளியே வரும்போது வரக்கூடிய அமௌண்ட்டோட ப்ரைஸு இன்ட்டு இப்போது இங்கேருந்து வெளியே போகும்போது யார்கிட்ட போவாங்க, ஹோல்சேல் மார்க்கெட் கிட்ட போகும். ஹோல்சேல் மார்க்கெட் விற்கும்போது எவ்வளோ சதவீதம், 110 லாபத்தில் வைப்பார், டிவைடட் பை 100. அங்கிருந்து ரீட்டைல் மார்க்கெட் போகும்போது ஒரு 115% டிவைடட் பை 100. இப்போ ஓவராலாக பார்த்தீங்க அப்படி, சாரி ஈக்குவல் டு எவ்வளோக்கு விற்றுருக்காங்க இந்த ரீட்டைல் டோட்டலாக வைக்கும்போது 5313 ரேட்டுக்கு விற்றுருக்காங்களா? இப்போ 5313. அப்போ இந்த 5313 எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம்? ஸோ 5313 இன்ட்டு இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் தலைகீழ இந்த பக்கம் கொண்டு வரேன். அப்போ 100 டிவைடட் பை 115 இன்ட்டு 100 டிவைடட் பை 110 இன்ட்டு 100 டிவைடட் பை 105 பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், எக்ஸுங்கிற வேல்யூ கிடைக்கும். இது எல்லாத்தையும் நான் பண்ணும்போது இது எனக்கு ஒரு 20 தடவைக்கு, இது ஒரு 23 தடவைக்கு, நெக்ஸ்ட் இது ஒரு 20 தடவைக்கு, இது ஒரு 21 தடவைக்கு, சாரி 21 இல்லை 22 தடவைக்கு. கரெக்டா? ஓகே. இது எனக்கு 21 தடவைக்கு, இது 20. கரெக்டா? சரி, ஓகே. 23ஆல் இப்போ கேன்சல் பண்ண முடியுதான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். 23 என்ன வரும் எனக்கு ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 23ஆல் கேன்சல் பண்ணும்போது 2 தடவைக்கு 46. அப்போ 23 வச்சு நான் கேன்சல் பண்ணுறேன். 46 எனக்கு 2 தடவைக்கு. சரி, ஓகே. ரெண்டாவது எத்தனை, 46 53 போச்சு அப்படின்னா 4 3 7 71 அப்படின்றது எனக்கு கிட்டத்தட்ட 3 தடவைக்கு வரும். கரெக்டா? 3 தடவைக்கு பார்க்கும்போது 63
9 போயிடும் 69 கரெக்டா. அந்த நெக்ஸ்ட் ஒன் இங்கே எவ்வளோ நம்ம சொன்னோம் ஓவராலாக பார்க்கும்போது 2 தடவைக்கு 46 பேலன்ஸ் எனக்கு 70. இந்த பக்கம் ஒரு 3, இந்த பக்கம் ஒரு 4 3 7 71 பேலன்ஸ் 2 என்ன 23 பேலன்ஸ் இருக்குது. அது எனக்கு எத்தனை தடவைக்கு 1 டைமுக்கு வந்துருமா 1 டைமுக்கு. சரி ஓகே. ரெண்டாவது 21ஆல் கேன்சல் பண்ணலாம். இப்போது 21ஆல் கேன்சல் பண்ணும்போது இந்த 231 21ஆல் கேன்சல் பண்ணும்போது என்ன வருது வேல்யூ எனக்கு 21 ஒரு தடவைக்கு பேலன்ஸ் 2 21 ஒரு தடவைக்கு 11 இந்த 11 டேபிளை 2ஆல் கேன்சல் பண்ணுறேன். 2ஆல் கேன்சல் பண்ணும்போது என்ன வரும் எனக்கு 2 டைம்ஸு. அப்போ எனக்கு 20 × 20 × 20 எவ்வளோ ஓவராலா 20 × 20 40 400 400 × 2 எனக்கு 800 டோட்டலாக 8000 கரெக்டாக. 8000 டிவைடட் பை 2 அப்படின்னு என்கிட்ட வேல்யூ இருக்குது. ஸோ சால்வ் பண்ணால் எனக்கு 4000 கரெக்டாக. அப்போ என்னுடைய ஆர்டிக்கல் ப்ரைஸ் என்னது 4000 ரூபாய்க்கு மேனுஃபேக்சர் காஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கேருந்து ரீட்டைல் மார்க்கெட்டுக்கு போய் விற்கும்போது 5313 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க ஓகேங்களா. சரி ஓகே. த நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் செஷன் ஓகேங்களா. கொஸ்டின் ஆஃப் த செஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஏ ரிடியூஸ்டு 20% ஆஃப் த ப்ரைஸ் சுகர் எனேபிள் டு பர்ச்சேஸ் அப்டைன் 3 kgs மோர் ஃபார் 120 rupees. சரி ஓகே. ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, ஏற்கனவே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட பணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட கேஜிஸ் வாங்கிட்டு இருக்கீங்க. திடீர்னு விலையை குறைஞ்சதுனால நீங்கள் அடுத்ததாக போகும்போது அவர் என்ன சொன்ன கடைக்கார அண்ணாச்சி வந்து என்ன பண்ணுறாரு அவர் தம்பி இது மாதிரி ரேட் குறைஞ்சிருச்சு தம்பி இந்தாங்க மீதி பணம் அப்படின்னு சொல்லி அவர் உங்கள் கையில் மீதி பணத்தையும் கொடுக்குறாரு. பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எவ்வளோ நாச்சு குறைஞ்சிருக்கு 20% குறைஞ்சிருக்கு. 20% எந்த அமௌண்ட்லேருந்து நீங்கள் கொடுத்த 120 ரூபாங்கிற அமௌண்ட்லேருந்து 20% குறைஞ்சிருக்கு. அப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள் மறுபடியும் அந்த அமௌண்ட்டை கையில் வாங்கலை அதுக்கும் சேர்த்து பொருளாகவே கொடுத்துருங்கண்ணாச்சு. நீங்கள் சொன்னீங்களா இப்போ வாங்குறீங்களா அந்த பொருளாகவே கொடுத்துருங்கன்னு கேட்குறீங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அதிகமாக ஒரு 3 kg வரும் பரவாயில்ல கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணலாம் 120 ரூபாய்க்கு எனக்கு 20% எவ்வளோங்கிறத நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணுமா கரெக்டாக. ஏன்னா 120 ரூபீஸில் தான் எனக்கு எவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்கு 20% ஆஃப் தி ப்ரைஸ் ஃபாலிங் நடந்திருக்கு. அப்போது 10% ஒரு 12 20% ஒரு 24 ரூபா. 24 ரூபாயில் எத்தனை கேஜி ஆஃப் சுகர்ஸை வந்து அடிஷ்னலாக நான் வாங்குறேன் 3 kg ஆஃப் அடிஷ்னலாக நான் வாங்குறேன். அப்போ டிவைடட் பை 3 போட்டால் எனக்கு என்ன கிடைக்கும் 8 rupees வந்துட்டு எனக்கு இப்போ இருக்கக்கூடிய ருபீஸு ஓகேங்களா. 8 rupees வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ப்ரைஸு. அப்போது 8ங்கிறது இந்த 8 rupeesங்கிறது இப்போ எனக்கு 20% கம்மி 100ல். அப்போ எவ்வளோ 80. அப்போ இன்ட்டு 100 போட்டால் எனக்கு பழைய ரேட் கிடச்சிருமா என்ன கிடைக்கும் 10. இந்த 10ஆல் இதை கேன்சல் பண்ணால் 10. அப்போ என்னுடைய ப்ரைஸ் என்னது 10 rupees. 10 rupeesன்றது இனிஷியலாக முன்னாடி இருந்த அமௌண்ட்டு ஓகேங்களா. ஸோ அப்போ என்னுடைய ஆப்ஷன் என்னது எனக்கு ஆப்ஷன் சி எனக்கு 10 எனக்கு வரும் ஓகேங்களா. சரி இந்த ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் இவ்வளோ தான். அதில் முக்கியமான இந்த 15th கொஸ்டின் தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் ஓகேங்களா. இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுறீங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் பட் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுறாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு கொஸ்டினை கடைசியாக ஒரு கொஸ்டினை ஈஸியாக எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டினேன் ஓகேங்களா. சரி ஓகேங்களா. ஸோ நம்ம அடா 247 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ் நம்ம அடா 247 தமிழ் சேனலில் லட்சியம் பேட்சஸ் போயிட்டு இருக்குது. ஸோ கம்மிங் 30th ஓகேங்களா. ஸோ ஜூன் 30th இதுக்கான பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ டீட்டெயிலாக உள்ளே போய் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா SBI PO-க்கானது ஓகேங்களா. SBI நோட்டிஃபிகேஷன் வந்து SBI PO-க்கான preliminary பேட்ச் ஜூலை 29 நாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஜூலை 29 ஸோ இதுக்கான எல்லா ஆஃபர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 72% வரைக்கும் நம்மளுடைய ada247.com வெப்சைட்குள்ளே இருக்க எல்லாத்துக்குமே வந்துட்டு இது அப்ளிகபிள் ஓகேங்களா. 72% வரைக்கும் ஆஃபர் அண்ட் அடிஷ்னலாக ஒரு 2 month வேலிடிட்டி வேறு ஓகேங்களா. எக்ஸ்ட்ராவாக இருக்கிற எல்லாத்தையும் விட ஒரு அடிஷ்னல் 2 month வேலிடிட்டி ஓகேங்களா. ஸோ வேலிடிட்டி பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கோட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ கோட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த June 70 ஓகேங்களா. June 70ன்ற கோடை யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆஃபர் அப்ளிகபிள் ஓகேங்களா. ஸோ தயவு செஞ்சு June 70ங்கிற கோடை யூஸ் பண்ணி ஆஃபர்ஸை எடுத்துக்கோங்க ஓகேங்களா. அப்படியே டேரெக்டாக வாங்கிடாதீங்க ஓகேங்களா. ஸோ ஓகே தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சா லைக் கொடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம ada247 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.